இந்த ஒரு ஆயத்தை கேட்கும் போதெல்லாம் என்னடா நம்ம அல்லாவுக்கு துரோகம் செய்யறோமா அப்படின்னு சொல்லி மனசு ஒரு பக்கம் உறுத்திக்கிட்டே இருக்குது. நீங்களே பாருங்களேன், அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைச்சிட்டு ஷைத்தான சஜ்தா செய்ய சொல்றான். ஷைத்தான் சொல்றான், நான் நெருப்பு, அவன் மண்ணு, போயும் ஒரு மண்ணுக்கு நான் சஜ்தா செய்வேனா அப்படின்னு சொல்லி ஷைத்தான் கேட்கறான். எல்லாம் சொல்றான், ஆதமணி மறுக்கிறியா, கிளம்பு, உனக்கு இனி இங்க இடம் கிடையாது, நான் உனக்கு எதிரி. மனிதனே, உனக்காக நான் இவன் கூட எதிரியான, ஆனா என்னோட எதிரிய உலகத்துல தலைமையில வச்சுக்கிட்டு கொண்டாடிட்டு சுத்துற. யா ஐயுஹல் இன்சானு மா வர்ரக பி ரப்பிக்கல் கரீம். மனிதனே, எந்த விதத்துல அல்லாஹ் உன்னை ஏமாத்தினான், எந்த விஷயத்துல அல்லாஹ் உன்னை ஏமாத்தினான்? நம்ம செய்யற பாவங்களை மறைக்கிறான். ஒரு நாள் நம்ம செய்யற பாவத்தை எல்லாமே வெளிப்படுத்தினா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம குஃபுரோ ஷிர்க்கும் எவ்வளவோ செய்யறோம், அதையெல்லாம் மறைச்சிட்டு மன்னிச்சிட்டு கரெக்டான டைமுக்கு 3 வேளைக்கு நமக்கு முன்னாடி ரிஸ்க உணவளிக்கிறான். இதை விட பெரிய ரஹம் என்ன இருக்கும்? நீங்க சொல்லுங்க. இப்போ உங்களை ஏமாத்துற ஒருத்தனுக்கு நீங்க ரிஸ்க் கொடுப்பீங்களா, உணவளிப்பீங்களா? இல்ல நீங்க காசு தான் கொடுப்பீங்களா, இல்ல அவனை திரும்பி தான் பாப்பீங்களா? குர்ஆன்ல நிறைய பயமுறுத்துற விஷயம் தான் இருக்குன்னு நிறைய பேர் சொல்றீங்க. ஆனா குர்ஆன்ல பயமுறுத்துறதை விட அதிகமா சுப செய்திகள், சொர்க்கத்துடைய சுப செய்திகளை நிறைய சொல்லி வச்சிருக்கிறான். ஏன் தெரியுமா? தான் மனுஷன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேன், எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறேன், முஹப்பத் எவ்வளவு வச்சிருக்குன்றத வெளிப்படுத்துறான் அல்லாஹ். சோ அவனை மறந்துடாதீங்க. அவனுக்கு எந்நேரமும் தௌபா செஞ்சுக்கிட்டே இருங்க, ஷுக்குர் செஞ்சுக்கிட்டே இருங்க.